அதாவது ஆழ்ந்த தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நீங்க மனசார நேசிக்கிற ஒரு விஷயத்த பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லும்போது அதை எப்படி வார்த்தைகள்ல சொல்றதுனே தெரியலையே அப்படின்னு நீங்க எப்போவாவது தவிச்சிருக்கீங்களா? ம் நிறைய பேருக்கு அந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும். ஆமா. அது ஒரு அருமையான சாப்பாட்டோட சுவையா இருக்கலாம். இல்லனா பல வருஷம் கழிச்சு உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரை கட்டி அணைக்கும் போது கிடைக்கிற ஒரு நெகிழ்ச்சியான உணர்வா இருக்கலாம். உண்மைதான். அந்த ஒரு உணர்வை முழுமையா வார்த்தைகள்ல கொண்டு வர முடியாம நாம பலமுறை திணறி இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி அனுபவங்களை வெறும் மூளையால புரிஞ்சுக்கிறத தாண்டி நம்ம உடம்பு, மனம், உயிர்னு நம்மளோட ஒட்டுமொத்த இருப்பாலையும் நாம உணர்வோம். ஆமா, 100க்கு 100 உண்மை. இன்னைக்கு நாம அலச போறது அப்படி ஒரு மாபெரும் உணர்வை பத்தி தான். அதாவது ஆன்மீகம் அப்படிங்கிறத ஏதோ வயசான காலத்துல காட்டுல போய் தனிமையில தேடுற ஒரு தத்துவமாவோ இல்லனா ஒரு கடுமையான சடங்குகளா பார்க்காம அதை எப்படி நம்மளோட எல்லா புலன்களாலையும் உணரக்கூடிய ஒரு சுவையான அனுபவமா மாத்த முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம ஆராய போறோம். ம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தேடல் இது. இதற்காக நாம எடுத்துக்கிட்ட மூலப்பொருள் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது, ஆனா ரொம்ப ஆழமானது. 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மாபெரும் புரட்சியாளரான வள்ளலார் எழுதின அருள் விளக்க மாலை நூல்ல இருக்கிற 26வது பாட்டு. அதாவது பார்த்தாலும் நினைத்தாலும் அப்படின்னு தொடங்குற பாட்டை தான் இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போறோம். இப்போ இந்த பாட்டை நாம வெறும் ஒரு ஆன்மீக கவிதையா மட்டும் கண்டிப்பா சுருக்கிடக்கூடாது. நீங்க அந்த 19ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு மாதிரி ரொம்ப இறுக்கமான காலகட்டம், சரியா? ஆமா, மதம், கடவுள், பக்தி இதெல்லாம் ரொம்பவே இறுக்கமான ஒரு கட்டமைப்புக்குள்ள இருந்த காலம் அது. ஒரு குறிப்பிட்ட மொழியில குறிப்பிட்ட சடங்குகளை செஞ்சா மட்டும்தான் இறைவனை அடைய முடியும்னு நம்பப்பட்ட ஒரு நேரம். சாமானிய மனுஷங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி இருந்திருக்கு. கரெக்ட். அந்த மாபெரும் இடைவெளிய, அந்த மொத்த அமைப்பையும் வள்ளலார் இந்த பாட்டு மூலமா உடைக்கிறார். ஆன்மீகம்ங்கிறது வெறும் பண்டிதர்களுக்கானது மட்டும் கிடையாது. அது ஒவ்வொரு சாதாரண மனுஷங்களோட நாக்குக்கும் தொடு உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் சொந்தமானது அப்படிங்கறத சொல்றதுக்காகவே அவர் இந்த பாட்டை ஒரு கருவியா பயன்படுத்தியிருக்கார். அந்த இறுக்கத்தை உடைக்கிற வேலையை அவர் பாட்டோட வரியிலே தொடங்கிடுறாருன்னு தோணுது. ஏன்னா இந்த பாட்டோட 2 வரிகளை படிக்கும் போதே எனக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியம் வந்துச்சு. அந்த வார்த்தைகள் அப்படி இருக்கும். ஆமா, அந்த வரிகள்ல அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய செயல்களை பாருங்களேன். பார்த்தாலும், நினைத்தாலும், படித்தாலும், படிக்க பக்கம் நின்று கேட்டாலும், பரிந்து உள் உணர்ந்தாலும், ஈர்த்தாலும், பிடித்தாலும், கட்டி அணைத்தாலும். இந்த வரிகளை கேட்கும்போது ஏதோ ஒரு தூரத்து தெய்வத்தை கோயிலோட கருவறைக்குள்ள பயத்தோட கைகட்டி வழிபடுற மாதிரி எனக்கு தோணவே இல்லை. அப்புறம் எப்படி தோணுச்சு? தனக்கு பிடிச்ச ஒரு உயிலுக்கு உயிலான குழந்தையோ இல்ல தான் ஆழமா நேசிக்கிற ஒரு துணையையோ கொஞ்சுற மாதிரியும் ரொம்ப நெருங்குற மாதிரியும் தானே இருக்கு. ஆன்மீகத்தை ஏன் இத்தனை உடம்பு சார்ந்த முழுச புலன் சார்ந்த செயல்களோட வள்ளலார் இணைச்சு பார்க்கணும்? அது மனித உளவியலோட மிக அடிப்படையான ஒரு விஷயத்தோட தொடர்புடையது. அதாவது நம்ம மூளை எல்லாவற்றையும் முதல்ல நம்ம புலன்கள் மூலமா தான் கிரகிச்சுக்குது இல்லையா? ஆமா, கண், காது, தொடு உணர்வு மூலமா பண்ணுங்க அப்படின்னு ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட சொன்னா அவனால அதை தொடர்பு படுத்திக்கவே முடியாது. மனம் உடனே குழம்பிடும். ஆமா, அலைபாய தொடங்கிடும். ஆனா ஒரு குழந்தைய கட்டி அணைக்கிறது எப்படிப்பட்ட உணர்வு அப்படிங்கிறது இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். கண்டிப்பா அதுல ஒரு கதகதப்பு இருக்கும். அதேதான் அந்த தொடு உணர்வுல இருக்கிற கதகதப்பு, பாதுகாப்பு, ஒரு நிபந்தனையற்ற அன்பு, இதெல்லாம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான விஷயங்கள். அந்த பரிச்சயமான உலகியல் உணர்வுகளை பயன்படுத்தி நமக்கு பரிச்சயமே இல்லாத அந்த எல்லையற்ற ஆன்மீக அனுபவத்தை அவர் நமக்கு புரிய வைக்கிறார். ஓஹோ. இறைவன் அப்படின்றவன் மேல ஆகாயத்துல இருக்கிற ஒரு பயமுறுத்துற அதிகாரம் கிடையாது. அவன் உனக்கு ரொம்ப நெருக்கமானவன், உன் கைகளால தொட்டு உணரக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு உரிமையை அவர் இங்க நிலைநாட்டுறார். அந்த நெருக்கம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அதிகரிக்கிறதையும் இந்த வரிகள்ல என்னால கவனிக்க முடியுது. எப்படி சொல்றீங்க? முதல்ல பார்த்தாலும் அப்படின்றாரு, அதாவது தூரத்துல இருந்து பாக்குறது. அப்புறம் நினைத்தாலும் அது மனசுக்குள்ள நடக்கிறது. ஆமா. அப்புறம் படித்தாலும் இந்த இடத்துல ஒரு மிக நுட்பமான வரியை அவர் வைக்கிறாரு. எந்த வரி? படிக்க பக்கம் நின்று கேட்டாலும், அதாவது யாரோ ஒருத்தர் இறைவனை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கார். நீங்க அதை படிக்க கூட வேண்டாம், உங்க முழு கவனமும் அதுல இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. சும்மா அந்த பக்கம் நின்னுகிட்டு அதை காதால கேட்டா கூட போதும், அந்த ஆனந்தம் உங்களை தொத்திக்கும் அப்படின்றார். ஆமா ஆமா. இது ஆன்மீகத்தை எவ்வளவு தூரம் எளிமைப்படுத்துது பாருங்க. அதுதான் வள்ளலாரோட ஒரு தனித்துவமே. தத்துவ நூல்களை படிக்கிற அறிவோ இல்ல கல்வி அறிவோ கூட தேவையில்லை அப்படிங்கறத அவர் ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. அதுக்கடுத்து வர்ற செயல்கள் பாத்தீங்கன்னா இன்னும் ஆழமானவை. பரிந்து உள் உணர்ந்தாலும், அதாவது அன்போட உள்ளே உணர்றது, அதுக்கு பிறந்து முழுமையான பௌதிக செயல்களுக்கு பாயறார்.
ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும். சரியா, கரெக்ட். ஒரு காந்தம் இரும்பை ஈர்க்கிற மாதிரி இறை சக்தியை தன்னை நோக்கி ஈர்க்கிறது, அதை தன் கைகளால கெட்டியா பிடிச்சுக்கிறது, கடைசியா அதை தன்னுள் ஒரு பகுதியாகவே கட்டி அணைச்சிக்கிறது. ஒரு முழுமையான பயணம் மாதிரி இருக்கு. ஆமா, பார்ப்பதுல தொடங்குற ஒரு உறவு படிப்படியா வளர்ந்து எந்த ஒரு இடைவெளியும் இல்லாத ஒரு அரவணைப்புல போய் முடியுது. இது ஒரு மனுஷனோட ஆன்மீக பயணத்தோட முழுமையான ஒரு பரிணாம வளர்ச்சியை காட்டுது. அதாவது ஆரம்பத்துல பக்தனா தொடங்கி, ஆமா, பக்தனா தொடங்கி அப்புறம் நண்பனாகி கடைசில இறைவனோடையே இரண்டர கலந்துடுற அந்த அத்வைத நிலையை தான் இந்த புலன் சார்ந்த வார்த்தைகள் மூலமா அவர் நமக்கு கடத்துறார். ஒரு நிமிஷம், இப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க. இந்த தொடுறது, அணைக்கிறது, இந்த மாதிரி இத்தனை செயல்களுக்கும் என்ன பலன் கிடைக்கும்னு அவர் அடுத்தடுத்த வரிகள்ல சொல்றாரு. சுவைகளை பத்தி சொல்றார். ஆமா, தித்திக்கும் இனிச்ச சுவை கரும்பு, அப்புறம் வேர்த்த ஆவி மயங்காது கனிந்த நறுங்கனி அப்படின்றார். இதை கேட்கும்போதே நமக்கு நாக்குல சுவை அரும்புது. கண்டிப்பா. எல்லாமே இனிமை அப்படிங்கிற ஒற்றை மையப்புள்ளிக்கு தான் கொண்டு போகுதுன்னு அவர் சொல்றாரு. ஆனா இங்க ஒரு அப்பட்டமான முரண்பாடு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. முரண்பாடா? எப்படி? இப்போ கரும்பு எடுத்துப்போம். கரும்பு இனிமையானது தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா கரும்புல அந்த இனிப்பை நாம அனுபவிக்கணும்னா அதுக்கு கடுமையான உழைப்ப செலுத்தணும் இல்லையா? ஆமா, தோலை உரிக்கணும். கரெக்ட். அதோட கடினமான தோலை உரிக்கணும், பற்களால கடித்து இழுக்கணும், சாறு பிழியணும். அது ஒரு ரொம்ப வலிமிகுந்த கடினமான செயல்முறை. உண்மைதான். ஆனா அடுத்த வரியிலேயே வேர்த்து ஆவி மயங்காது கனிந்த நறுங்கனி அப்படின்றார். அதாவது நெத்தியில ஒரு சொட்டு வேர்வை சிந்தாம, உடம்பு சோர்வடையாம, எந்த சிரமமுமே இல்லாம தானாக பழுத்து கையில கிடைச்ச ஒரு பழம். ஆமா. கடின உழைப்பை கேட்கிற கரும்பையும், எந்த உழைப்புமே இல்லாம ரொம்ப சுலபமாக கிடைக்கிற கனியையும் ஒரே மூச்சுல அடுத்தடுத்த வரிகள்ல வள்ளலார் ஏன் வைக்கணும்? இது ஒண்ணுக்கொன்னு நேரெதிரான முரண்பாடு இல்லையா? மேலோட்டமா பார்த்தா இது ஒரு முரண்பாடு மாதிரி தான் தெரியும். ஆனா இந்திய ஆன்மீக மரபுல இருக்கிற ரெண்டு பிரம்மாண்டமான பாதைகளை, அதாவது ரெண்டு தத்துவங்களை அவர் இந்த ரெண்டு எளிய உவமைகள் மூலமா விளக்குறார். ஓ, ரெண்டு வேற வேற பாதைகளா? ஆமா, ஆன்மீகத்துல சுவையை பெறுவதற்கு, அதாவது விடுதலையை அல்லது அருளை அடையறதுக்கு ரெண்டு வழிகள் தொன்று தொட்டு பேசப்படுது. ஒன்னு சுயமுயற்சி அல்லது தபோ மார்க்கம், மற்றொன்று சரணாகதி அல்லது பக்தி மார்க்கம். ஓஹோ, அதாவது நாமவே கஷ்டப்பட்டு உடம்பையும் மனசையும் வருத்தி தேடி செல்றது ஒண்ணு. ஆமா. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லாத்தையும் அந்த சக்தி கிட்ட விட்டுடுறது மற்றொன்று. சரியா, மிக சரியா பொருந்தி வருது. அந்த இனித்த சுவை கரும்பு அப்படிங்கிறது கடுமையான ஆன்மீக பயிற்சிகளை குறிக்குது. யோகம், தியானம் மாதிரி விஷயங்களா? அதேதான். யோகம், பிராணாயாமம், கடுமையான விரதங்கள், புலனடக்கம், இப்படி ஒருத்தன் தான் உடம்பையும் மனசையும் வருத்தி பல வருஷங்கள் தியானத்துல உட்கார்ந்து இறைவனை அடைய முயற்சி செய்யறான். இது ஒரு மாபெரும் போராட்டம். கரும்பு கடிக்கிற மாதிரி? ஆமா, அவன் ஒரு கரும்பை கடித்து சாறடிக்கிற மாதிரி கடுமையா உழைக்கிறான். முடிவில் அவனுக்கு கிடைக்கிறதும் அதே பேரானந்தம் தான். ஆனா இந்த உலகத்துல எல்லாராலையும் அப்படிப்பட்ட கடுமையான யோக பயிற்சிகளை செய்ய முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. அன்றாட வாழ்க்கை போராட்டங்களுக்கு நடுவுல அது ரொம்ப கஷ்டம். அதுதான், ஒரு சாதாரண குடும்பஸ்தனுக்கு அந்த நேரம் இருக்காது. அவனுக்காகத்தான் வள்ளலார் அந்த இரண்டாவது வழியை காட்டுறார். அதுதான் வேர்த்த ஆவி மயங்காது கனிந்த நறுங்கனி. அவனுக்கு ஆசனங்கள் தெரியாது, மூச்சு பயிற்சி தெரியாது. அவன்கிட்ட இருக்கிறது தூய்மையான அன்பு மட்டும்தான். எனக்கு எதுவுமே தெரியாது, நீயே பாத்துக்கோ அப்படின்னு முழுமையா தன்னை ஒப்படைச்சிடுறான். ஒரு முழுமையான சரணாகதி. ஆமா, அங்கே அவனுக்கு வேர்வையோ மயக்கமோ போராட்டமோ கிடையாது. இறைவன் ஒரு பழமா தானாகவே அவன் மடியில விழுறார். வாவ், இது ஒரு அற்புதமான திறப்பு. நீங்க எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் சரி, கடினமான யோக மார்க்கத்துல போனாலும் சரி, இல்ல எளிமையான அன்பு மார்க்கத்துல போனாலும் சரி, இலக்கு ஒண்ணுதான். ஆமா, அது தர்ற சுவை ஒண்ணுதான். அப்படிங்கறத தான் இந்த முரண்பாடான உருவகங்கள் மூலமா அவர் சமரசம் செய்து வைக்கிறார். உழைச்சு பெற்றாலும் இனிக்கும், தானா கிடைச்சாலும் இனிக்கும். இதுல இன்னொரு பரிமாணமும் இருக்கு. நீங்க கரும்ப பாத்தீங்கன்னா அது கீழிருந்து மேல் நோக்கி வளரும். ஆமா, அது மனிதன் பூமியில இருந்து இறைவனை நோக்கி செய்யற முயற்சியை குறிக்குது. ஆனா கனி அப்படிங்கிறது மரத்தோட கிளைகள்ல மேல இருந்து கீழ் நோக்கி பழுத்து தொங்குறது. ஓ, இறைவன் கீழே இறங்கி வர்றாரா? கரெக்ட். அது இறைவன் மனிதனை தேடி கருணையோட கீழே இறங்கி வர்றத குறிக்குது. மனிதனோட முயற்சியும் இறைவனோட அருளும் சந்திக்கிற புள்ளிய இதை விட சிறப்பா, கவித்துவமா யாராலையும் சொல்ல முடியாது. நிஜமானே சிலிர்ப்பா இருக்கு. ஆனா
இதை விவாதிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பாட்டோட அடுத்த வரி மிக தந்திரமா ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை நிகழ்த்துவதையும் நம்ம கவனிக்கணும். எந்த இடத்துல சொல்றீங்க? நாம இதுவரைக்கும் தொடுறது, பார்க்கறது, கரும்பு, கனி அப்படின்னு முற்றிலும் உலகியல் சார்ந்த விஷயங்களை பத்தியும் நாக்கால உணரக்கூடிய சுவைகளை பத்தியும் தான் பேசிட்டு இருந்தோம். ம் ஆனா அடுத்த வரியில மெய்மை அறிவானந்தம் விளக்கும் அருளமுதே அப்படின்னு பாடுறாரு. ஆமா, ரொம்ப ஆழமான வரி அது. மெய்மை அதாவது உண்மையான தத்துவம், அறிவு அதாவது முழுமையான ஞானம், ஆனந்தம் அதாவது எல்லையற்ற பேரின்பம். இவ்வளவு நேரம் நாக்கு, சுவை, தொடு உணர்வுன்னு பேசிக்கிட்டு இருந்தவரு திடீர்னு தத்துவத்தோட உச்சிக்கு ஏன் பாயணும்? அது ஒரு முக்கியமான கேள்வி. எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, இப்போ ஒரு நிலவை காண்பிக்க நாம நம்ம சுட்டு விரலை பயன்படுத்துவோம் இல்லையா? ஆமா, விரல காட்டுவோம். குழந்தை அந்த விரலை பார்த்துக்கிட்டு இருக்கும். ஆனா நம்ம நோக்கம் விரலை காட்டுறதில்ல, அந்த விரல் சுட்டி காட்டுற நிலவை காட்டுறது. இங்க கரும்பும் கனியும் அந்த விரல்கள் மாதிரியும், மெய்மை அறிவானந்தம் அப்படிங்கிறது அந்த உண்மையான நிலவு மாதிரியும் எனக்கு தோணுது. அட, 100க்கு 100 அந்த நிலவை காட்டும் விரல் தத்துவம் தான் இது. ரொம்ப அழகா சொன்னீங்க. உலகியல் சுவைகளை வள்ளலார் ஒரு தூண்டிலாத்தான் பயன்படுத்தினார். ஒரு தூண்டிலா? ஆமா, மனித மனசுக்கு சுவை பிடிக்கும் அப்படிங்கறதால அத சொல்லி மனச முதல்ல லயிக்க வச்சார். ஆனா நிஜமான ஆன்மீக அனுபவம் அப்படிங்கிறது பௌதீகமான சுவைகளோட முடிஞ்சிடுற ஒண்ணு கிடையாது. ம். ஏன்னா பௌதிக சுவைகள் நிலைக்காது இல்லையா? கண்டிப்பா. கரும்பா இருந்தாலும் சரி, கனியா இருந்தாலும் சரி, அதை கடித்துச் சாப்பிட்ட சில நிமிஷங்கள்லயோ அல்லது சில மணி நேரத்திலயோ அதோட சுவை நம்மளை விட்டு நீங்கிடும். ஆமா, ஒரு அருமையான உணவை சாப்பிடுறோம், அந்த மகிழ்ச்சி கொஞ்ச நேரம் தானே இருக்கும். அதேதான், உலகியல் சுவைகள் அனைத்துமே ஒரு கட்டத்துல காலாவதியாகிடும் தன்மை கொண்டவை. ஆனா இறைவன் வழங்குற அந்த அருளமுதம் இருக்கே, அது நாக்கிற்கானதல்ல, பின்னை வேற எதுக்கானது? அது ஆன்மாவிற்கானது. அதத்தான் அவர் மெய்மை அறிவானந்தம் அப்படின்றார். சமஸ்கிருத மரபுல இத சத் சித் ஆனந்தம் அப்படின்னு ரொம்ப ஆழமா விவரிப்பாங்க. அந்த சச்சித் ஆனந்தம் அப்படிங்கிறத நாம கொஞ்சம் விரிவாகவே நேயர்களுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஏதோ ஒரு மாயாஜால வார்த்தை கிடையாது, அது ஒரு தெளிவான தத்துவ நிலை இல்லையா? ஆமா, கண்டிப்பா. சத் அப்படின்னா காலத்தால் அழியாத உண்மை, நேற்றும் இன்றும் நாளையும் மாறாத ஒண்ணு. ம். சித் அப்படின்னா முழுமையான விழிப்புணர்வு அல்லது அறிவு. அறியாமை அப்படிங்கிற இருள் முற்றிலும் விலகிய ஒரு ஒளிமயமான நிலை. ஓஹோ. அப்புறம் ஆனந்தம், இது எந்த ஒரு வெளிக்காரணிகளும் இல்லாம உள்ளிருந்தே ஊற்றெடுக்கிற எல்லையற்ற மகிழ்ச்சி. இந்த மூன்றும் இணைந்த ஒரு கலவையத்தான் வள்ளலார் அருள் அமுதம் அப்படின்றார். அப்போ இது கிடைச்சிட்டா உலகியல் சுவைகள் தேவையில்லையா? ஆமா, இது ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிட்டா அவனுக்கு கரும்பும் தேவையில்ல, கனியும் தேவையில்ல. ஏன்னா இந்த அமுதம் அழியாதது. இதை இன்னொரு வார்த்தையோட அவர் இணைக்கிறார் பாருங்க. என்ன வார்த்தை? விளக்கும் அருள் அமுதே அப்படின்றாரு. அது வெறும் சுவைய மட்டும் தராது, உங்க மனசுக்குள்ள இருக்கிற இருள அகற்றி உங்களுக்கு உலகத்தோட உண்மையான இயல்ப விளக்கும், அதாவது ஒளியூட்டி காண்பிக்கும். அந்த தெளிவுதான் உண்மையான ஆன்மீகம். உலகியல் சுவைகள்ல இருந்து தொடங்கி எப்படி ஒரு மனுஷனை ஆன்மாவோட சுவைக்கு அவர் கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போறார் அப்படிங்கிறது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆமா, அதுதான் வள்ளலார். இந்த பயணத்தோட இறுதி கட்டமா பாட்டோட கடைசி பகுதியை நாம இப்போ நெருங்குறோம். தீர்த்தா என்று அன்பரெலாம் தொழ பொதுவில் நடிக்கும் தெய்வ நடத்தரசே என் சிறுமொழி ஏற்றருளே. ரொம்ப நெகிழ்ச்சியான வரிகள். இங்க நீங்க ஒரு விஷயத்தை உற்று நோக்கணும். இவ்வளவு பிரம்மாண்டமான தத்துவங்களை, இவ்வளவு கவித்துவமான ஒப்பீடுகளை கொண்ட ஒரு பாட்டை அவர் பாடியிருக்காரு. ஆனா இவ்வளவு பெரிய படைப்பை உருவாக்கிட்டு இத வெறும் சிறுமொழி அப்படின்னு ரொம்ப அடக்கமா சொல்லாரு. ஆமா, எல்லாரும் தொழும்படி பொதுவில் ஆடுற அந்த மாபெரும் தெய்வ அரசனை குறிப்பிடுற வள்ளலார் இதைத்தான் சிறுமொழி அப்படின்னு சுருக்கிறதுங்க. இங்க 2 பெரும் துருவங்கள் நேருக்கு நேர் சந்திக்குது. ஒன்னு எல்லையற்ற பிரம்மாண்டம், மற்றொன்று தன்னடக்கத்தோட உச்சம். முதல்ல அவர் சொல்ற அந்த பொதுவில் நடிக்கும் அப்படிங்கிற வார்த்தையோட ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்ன பொதுவில்? ஒரு பொதுவான இடம்னு அர்த்தமா? இது சாதாரண வார்த்தை கிடையாது. இது வள்ளலாரோட சன்மார்க்க தத்துவத்தோட இதய துடிப்புன்னே சொல்லலாம். மதம், ஜாதி, மொழி, இனம் அப்படின்னு மனுஷங்க கடவுள பல சின்ன பெட்டிகளுக்குள்ள அழைச்சு வச்சிருந்த காலகட்டம் அது. ஆமா, இது என்னுடைய கடவுள், இது உன்னுடைய கடவுள் அப்படிங்கிற பிரிவினை இருந்த நேரம். கரெக்ட். ஆனா வள்ளலார் கடவுள எல்லா பெட்டிகள்ல இருந்தும் வெளியே கொண்டு வரார். இறைவன் என்பவன் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் சொந்தமானவன் கிடையாது, அவன் பொதுவில் ஆடுபவன் அப்படின்றார். பிரபஞ்சம் முழுமைக்கும் பொதுவானவன். ஆமா,
எந்த பாகுபாடும் இல்லாம அண்ட சராசரங்கள் முழுமைக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவான ஒரு வெளியில நடனமாடுற ஒரு மாபெரும் சக்தி அவன் அப்படின்றாரு. அந்த பிரம்மாண்டமான காஸ்மிக் நடனத்தை அவர் தன் அகக்கண்ணால பாக்குறாரு. அப்படி அந்த மாபெரும் பேரண்டத்தோட நடனத்தை பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய இருப்பு எவ்வளவு சிறியது, தன்னுடைய அறிவும் மொழியும் எவ்வளவு எல்லையற்ற சிறுமை கொண்டது அப்படிங்கிற உணர்வு தானாகவே வந்துடும் இல்லையா? கண்டிப்பா வந்துரும். ஒரு மாபெரும் சமுத்திரத்தோட கரையில நிக்கிற மனுஷன் கையில ஒரு சின்ன டீ கப்பை வச்சுக்கிட்டு அந்த சமுத்திரத்தை அளக்க முயற்சி பண்ற மாதிரி தான் இது. அதேதான் மிகச்சரியான உதாரணம். இந்த சிறுமொழி அப்படிங்கிற வார்த்தை மத்தவங்க தன்னை புகழணும் அப்படிங்கிறதுக்காக புலவர்கள் பயன்படுத்துற ஒரு போலியான இலக்கிய உத்தி கிடையாது. ஓ, அது நிஜமான ஒரு அடக்கம். அந்த எல்லையற்ற உண்மையோட தரிசனம் கிடைக்கும்போது மனுஷங்க உருவாக்குன இந்த இலக்கணமோ வார்த்தைகளோ மொழியோ எவ்ளோ அற்பமானவே அப்படிங்கறத அவர் முழுமையா உணர்றார். என்னதான் கரும்பு கனி அப்படின்னு உவமைகளை அடுக்குனாலும் அந்த இறைவனோட உண்மையான அருளை விவரிக்க மனித மொழியில வார்த்தைகளே இல்ல. அந்த இயலாமைதான், அந்த ஆச்சரியம்தான் அவரை இத சிறுமொழி அப்படின்னு கூப்பிட வைக்குது. வாவ்! இறைவா, நீயோ அகில முழுமைக்கும் நடனமாடுற தெய்வ நடத்தரசன். நாம் பாடியிருப்பதோ ஒரு குழந்தை தன் தாய்கிட்ட பேசுற மழலை சொற்களை தோன்ற ஒரு சின்ன மொழி. இதுல இலக்கண பிழைகள் இருக்கலாம், தத்துவ பிழைகள் இருக்கலாம். ஆனா இதுல இருக்கிற என்னோட அன்பை பார்த்து இதை நீ ஏத்துக்கிட்ட எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு ஒரு முழுமையான சரணாகதியோட அவர் இந்த பாட்டை நிறைவு செய்றார். இந்த பாட்டோட பயணம் முழுமை அடையறத பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு சிலிர்ப்பா இருக்கு. நாம இன்னைக்கு விவாதிச்ச இந்த ஒரே ஒரு பாட்டுக்குள்ள ஒரு மனுஷனோட முழுமையான ஆன்மீக பரிணாம வளர்ச்சி அடங்கியிருக்கு. ஆமா, 100க்கு 100 அடங்கியிருக்கு. வெறும் தூரத்துல நின்னு பார்ப்பதுல தொடங்கி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி இறைவனை தன் இரு கைகளாலையும் இறுக கட்டி அணைக்கிற உரிமையை நாம பார்த்தோம். அந்த நெருக்கம் உழைச்சு பெற கரும்பா இருந்தாலும் சரி, எந்த முயற்சியும் இல்லாம முழுமையான சரணாகதியால கிடைக்கிற கனியா இருந்தாலும் சரி, அந்த அனுபவம் தரக்கூடிய சுவை ஒண்ணுதான் அப்படிங்கறத உணர்ந்தோம். கண்டிப்பா. அதுக்கப்புறம் வெறும் நாக்கோட சுவையிலிருந்து அந்த நிலவை காட்டும் விரல் மாதிரி மெய்மை, அறிவு, ஆனந்தம் அப்படிங்கிற என்றுமே அழியாத எல்லையற்ற ஆன்மீக அமுதத்தோட தத்துவத்தை நோக்கி நகர்ந்தோம். ஆமா. இறுதியா அகிலம் முழுமைக்கும் நடனமாடுற அந்த மாபெரும் இறைசக்தியோட காலடியில மனுஷனோட மிகப்பெரிய படைப்புகள் கூட வெறும் சிறுமொழிதான் அப்படிங்கிற அந்த ஆழமான தூய்மையான அடக்கத்தையும் தரிசிச்சோம். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஆன்மீகம் அப்படிங்கிறது ஏதோ சில சடங்குகளோ வெறும் தத்துவ விவாதங்களோ கிடையாது. அது ஒவ்வொரு மனுஷனும் தன் சொந்த உணர்வுகளால, தன் முழுமையான இருப்பால சுவைக்க வேண்டிய ஒரு நேரடி அனுபவம் அப்படிங்கறத வள்ளலார் இந்த ஒரு பாட்டின் மூலமா உலகத்துக்கு மிகத் தெளிவா உணர்த்திட்டார். இதைவிட சிறப்பா இந்த தேடலை நாம நிறைவு செய்ய முடியாது. ஆனா விடை பெறுறதுக்கு முன்னாடி நேயர்களாகிய உங்களுக்கு ஒரு கேள்விய, ஒரு சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. இந்த பாட்டையும் அதோட ஆழமான பொருளையும் இப்போ கேட்டீங்க. ஒரு கணம் உங்க வாழ்க்கைய திரும்பி பாருங்க. உங்க வாழ்வுல நீங்க சந்திக்கிற ரொம்ப ஆழமான விஷயங்களை, அது உங்களை உலுக்கிய ஒரு சிறந்த கலையா இருக்கலாம், நீங்க உயிரா நேசிக்கிற ஒருத்தருடனான உறவா இருக்கலாம், அல்லது நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையோட அர்த்தமா இருக்கலாம். இவற்றை நீங்க எப்படி அணுகுறீங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. வெறும் மூளையால தர்க்க ரீதியா மட்டும் அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி உங்களை நீங்களே சுருக்கிக்கிறீங்களா? அல்லது வள்ளலார் மாதிரி பார்த்தும் படித்தும் அனைத்தும் சுவைத்தும் உங்க முழு உணர்வுகளாலையும் உங்க ஆத்மாவாலையும் அந்த அனுபவத்துக்குள்ள மூழ்குவீங்களா? ஒரு விஷயத்தை வெறும் அறிவால ஆராயறதுக்கும் அதை முழுமையா சுவைக்கிறதுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு தான் வாழ்க்கையோட உண்மையான ரகசியம். வள்ளலாரோட இந்த சிறுமொழி உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லாத்தையும் ஒரு புதிய கோணத்துல சுவைப்பதற்கான ஒரு மாபெரும் புதிய தேடலை உங்களுக்குள்ள தொடங்கட்டும். கண்டிப்பா தொடங்கணும். அந்த தேடல் உங்களை என்றுமே அழியாத அந்த ஆனந்தத்தை நோக்கி அழைச்சிட்டு போகட்டும் அப்படின்னு கூறி இந்த ஆழ்ந்த தேடலிலிருந்து விடை பெறுகிறோம். தொடர்ந்து தேடுங்கள்.